வியாழக்கிழமை மத்தியானம் லஞ்சுக்கு வந்து என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் தாங்க. எங்கள் தர்ஷினி நிரஞ்சனா வந்து சுண்டக்காய் புளிக்குழம்பு இருந்துச்சுங்க. அதை வச்சு அப்பளம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கிறதுக்கு லஞ்சுக்கு. எனக்கும் அம்மாவுக்கு மட்டும்தாங்க. எங்கள் தர்ஷினி நிரஞ்சனா வந்து கொத்தவரங்காய் வந்து சாப்பிட மாட்டாங்க. கொத்தவரங்காய் வந்து உடம்புக்கு நல்லது தாங்க. ஆனால் சொன்னால் எங்கெங்கே எங்கள் தர்ஷினி நிரஞ்சனா கேட்குறாங்க. கொத்தவரங்காய் வந்து அம்மா வேக வச்சு தண்ணி இருத்து வச்சுருந்தாங்க. ஏன்னா அது வந்து வாய்வு, அதனால் வந்து வேக வச்சு தண்ணி இருத்துட்டு தான் செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சமாக தேங்காய், வரமிளகா, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டேங்க. கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டு வணக்கிட்டு இருக்கல நம்ம தேங்காய், வரமிளகா, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்லங்க, அதை எடுத்து கொட்டிக்கலாங்க. வெங்காயம் தேங்காயும் நல்லா வணக்கினதுக்கப்புறம் கொத்தவரங்காய் போட்டுக்கலாங்க. நம்ம வேக வச்சு தண்ணி இருத்து வச்சுருக்கோம்லங்க, அந்த கொத்தவரங்காய் போட்டுக்கலாங்க. நமக்கு தான் பொரியல் இருந்தால் மட்டும் பத்தாதில்லைங்க. அப்பளம் இருந்துச்சுன்னா அப்பளம் சேர்ந்து தாங்க சாப்பிடுவோம். அதனால் வந்து அப்பளம் 2 போட்டாச்சுங்க எனக்கு அம்மாவுக்கும். நிரஞ்சு லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பச்சை சுண்டக்காய் புளிக்குழம்புங்க, ரசம், அப்பளம், கொத்தவரங்காய் பொரியலுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்.